கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வைக்கலாம், வச்சுக்கலாம். हेलो, हेलो, check, hello, praise the Lord, check, okay. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போதும். கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் அநேக நாட்களுக்கு பிறகு நேரிலே வந்து உங்களை எல்லாரும் பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏற்கனவே மூப்பரை அறிவித்தது போல கடந்த சில வாரங்களாக நேரிலே வந்து வகுப்புகள் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தன. தனிப்பட்ட முறையில் இதை நான் சகோதரத்தில் அறிவித்திருக்கிறேன். ஸோ அதனால் முதல்ல என்னை மன்னிச்சுக்கோங்க. கடைசி வகுப்பாவது நேரில் வந்து எடுத்தால் நலமாக இருக்கும் என்று சகோதரன் கேட்டுக்கொண்டார். அது எனக்கும் அது நலமாய்ப்பட்டது. அதனால் வேறு ஒரு நாள் மாற்றி வைக்க முடிந்தால் நான் வந்து கடைசி வகுப்பை நான் நேரில் வந்து எடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். என்னுடைய ரிக்வெஸ்ட்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வழக்கமாக நம்ம புதன்கிழமை நடத்தி கொண்டிருந்ததை வேலைக்கிழமை மாற்றி வைத்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் புதன்கிழமையிலே என்னுடைய ஸ்தல சபையிலே வேத ஆராய்ச்சி கூட்டத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனாலே அதே நாளிலே இங்கே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. என் தந்தை இருக்கும் வரைக்கும் அவர் அங்கே புதன்கிழமை எடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. ஸோ அதனால் நான் புதன்கிழமை ஃப்ரீயாக இருந்தேன். அவங்க இல்லாத சூழ்நிலையில் நான் அங்கே பைபிள் ஸ்டடி எடுக்க வேண்டி இருக்கிறதுனால புதன்கிழமை என்னால் வர முடியல. ஸோ அதுதான் சிச்சுவேஷன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார், மற்றும் தாங்கி வழிநடத்தி வருகிறார். உங்கள் எல்லாருடைய ஜெபங்களுக்கும் நன்றி. நீங்களும் சபையாக வந்து அந்த அடக்க நிகழ்வுக்கு வந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னீர்கள். உங்களை சபையாராக நீலாங்கரை மற்றும் கண்ணகி நகர் சபையின் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சாஸ்திரநகர் சபையாருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தனிப்பட்ட முறையிலே என்னுடைய நன்றியையும் குடும்பத்தின் சார்பாகவும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கொலோசியர்கள் எழுதின நிருபத்தை நம்ம ஏறக்குறைய அதோடைய கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா 13 வகுப்புகளில் நம்ம படித்திருக்கிறோம். இப்பொழுது கடைசி வகுப்பாக நம்ம வந்து பொதுவாக இந்த போர்ஷன், அதாவது எல்லா நிருபங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கடைசியில் வந்து சில பர்சனல் கிரீட்டிங்ஸ் இல்லையா, சிலருக்கு வாழ்த்துதல் சொல்லி என்ன செய்வார், எழுதுவார். இவங்களை கிரீட் பண்ணுங்க, இவங்களை வாழ்த்துங்க, இவங்களுக்கு நன்றி சொல்லுங்க, இவங்களை நான் என்ன செய்கிறேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சில ஃபைனல் வேர்ட்ஸ் வந்து பேசக்கூடியவராக இருப்பார். பொதுவாக நாம் அதை என்ன செய்திடுவோம் அப்படின்னு சொன்னால் அதை வாசிச்சுட்டு என்ன செஞ்சுருவோம், போயிடுவோம். அதை பெருசாக நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா சிந்திக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரத்தில் 11 குறிப்புகளை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். 11 குறிப்புகள், 11 பாயிண்ட்ஸ். ஸோ முதல்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் 7வது வசனத்திலிருந்து, அதாவது கொலோசியர்கள் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 7லிருந்து 18 வரைக்கும் வாசிங்க.
మీరు మా స్థితి తెలుసుకున్నట్లు మీ హృదయములను అతడు ఆదరించినట్లును అతనిని అతనితో కూడా నమ్మకమైన ప్రియ సహోదరుడైన ఒనేసిమును మీ ఎదురు పంపుతున్నాను. ఇతడు మీ ఎదురు నుండి వచ్చిన వాడే. మీరు ఇక్కడి సంగతులన్నీ మీకు తెలియజేతురు. నాతో కూడా చెరలో ఉన్న అరిస్తార్కును బర్నబాకు సమీప జ్ఞాని అయిన మార్కును మీకు వందనములు చెప్తున్నారు. ఈ మార్కును గూర్చి మీరు ఆజ్ఞలు పొందుతారు. ఇతడు మీ యొద్ద వచ్చిన యెడల ఇతడు చేర్చుకున్నాడు. మరియు యువాస్తు అను యేసు కూడా మీకు వందనములు చెప్తున్నాడు. మీరు సున్నతి పొందిన వారిలో చేరిన వారు వీరు మాత్రమే దేవుని రాజ్యము నిమిత్తము నా జతపని వారై ఉన్నారు. వీరి వలన నాకు ఆదరణ కలిగదు. మీలో ఒకడును క్రీస్తు యేసు దాసుడైన ఎఫ్రాయిము మీకు వందనములు చెప్తున్నాడు. మీకు వందనములు చెప్తున్నాడు. మీకు సంపూర్ణులు ప్రతి విషయమైన దేవుడి చిత్తమును గురించి సంపూర్ణాత్మ నిశ్చితం గలవారై నిలకడగా ఉండవాడని ఇతడు ఎల్లప్పుడూ మీ కొరకు ప్రార్థనలో పోరాడుతున్నాడు. ఇతడు మీ కొరకు లవోదికయ వారి కొరకు పోలి వారి కొరకు బహు ప్రయాసపడుతున్నాడని ఇతడు గురించి సాక్షిస్తున్నాను. లూకా అను ప్రియ వైద్యుడు దేమయా మీకు వందనములు చెప్తున్నాడు. లవోదికయలో ఉన్న సహోదరులకు సుల్ఫాకులు వారి ఇంట కూడా సంఘములకు వందనములు చెప్పారు. ఈ పత్రిక మీరు చదివించుకున్న తర్వాత లవోదికయ వారి సంఘములోను చదివించుడు. లవోదికయకు రాసిన పత్రికను మీరు చదివించబడి మరియు ప్రభువు నుండి మీకు అప్పగించబడిన పరిచర్యను నెరవేరినట్లు దాని గురించి జాగ్రత్త పడమని అర్పింపదలుచుకోండి. పౌలును నేను సుహస్తులతో నా వందనములకు రాయించున్నాను. నా బంధుకులను జ్ఞాపకం చేసుకుని కృప మీకు తోడైనను గాక. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம வாசிச்ச இந்த பகுதி வந்து இந்த கொலோசேர் நிருபத்தினுடைய ஃபைனல் வேர்ட்ஸ். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த லெட்டரை வந்து முடிக்க போறாரு. முடிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்த்து செய்தியாக நிறைய பேருடைய வாழ்த்துக்களை கொலோசேரில் உள்ள சபையாருக்கு விசுவாசிக்க என்ன செய்கிறாரு அவர் சொல்லுகிறார். இதுல இருந்து நம்ம ஒரு 10-11 பாயிண்ட் நான் வந்து குறித்து வைத்திருக்கிறேன் இன்னைக்கு சொல்வதற்காக. அதாவது உங்களுக்கு கவனத்துக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக 11 சொல்ல முடியவில்லை என்றாலும் முக்கியமான சில பாயிண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்கறது, இப்போ தமிழ்ல யாராவது வாசிங்க 4வது அதிகாரம் 7-10 வாசிங்க. 7-10 மட்டும். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். ஓகே, உங்கள் செய்திகளை அறியவும். 9வது வசனம் வாசிங்க. அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு. 10வது வசனம் வாசிங்க. என்னுடனே கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். 11 யுஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். 12 எபப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். அதுக்கப்புறம் 14 பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இப்படி சில பெயர்களை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் மென்ஷன் பண்றாரு. யார் யாரை சொல்றாருன்னா, தீகிக்கு அப்படின்னு ஒருத்தரை சொல்றாரு, ஒனேசிமு அப்படின்னு ஒரு நபரை சொல்றாரு, அரிஸ்தர்க்கு அப்படின்னு ஒரு நபரை சொல்றாரு, மார்க்கு அப்படின்னு ஒருத்தரை சொல்றாரு, யுஸ்து என்னப்படுகும் இயேசு அப்படின்னு ஒருத்தரை சொல்றாரு, எப்பாப்பிரா அப்படின்னு ஒரு மனுஷனை சொல்றாரு, லூக்கா, அதற்கு பிறகு தேமா. இவங்க எல்லாருமே அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட உடன் வேலையாட்களாக இருக்கிறார்கள் என்கிற வார்த்தை அவர் பல இடங்கள் என்ன செய்யறார் பயன்படுத்துகிறார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாக இருந்தாலும் அவர் தனி ஆளாக ஊழியம் செய்ததாகவோ அல்லது தன்னுடைய ஊழியத்தில் யாரையும் சேர்த்து கொள்ளாமல் இருந்ததாகவோ நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ மினிஸ்ட்ரி இஸ் அ டீம் எஃபர்ட். ஊழியம் என்பது என்னது, ஒரு குழுவாக இணைந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு சபை அதை மறந்து போகிறது. இன்றைக்கு சபை அதை என்ன செய்கிறது, மறந்து போகிறது. பவுல் என்பவர் ஒரு மெயினான ஒரு அப்போஸ்தலர். இந்த சபையின் ஊழியக்காரனாக இருக்கிறது யாரு, எப்பாப்பிரா. கரெக்டா, எப்பாப்பிரா. பவுல் கொலோசைக்கு போனதே இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், பவுல் கொலோசி சபையை என்ன செய்யல, உருவாக்கல,
பவுல் கொலோசே சபைக்கு என்ன செய்யல, போல போக கூட இல்லை. அவருடைய அப்போஸ்தல அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சபையை தன் சபையாக அவர் என்ன செய்து கொள்ளவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை, சொந்தம் கொண்டாடி கொள்ளவில்லை. மாறாக அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரனாக யார் இருக்கிறான்றதை அங்கீகரிக்கிறாரு, எப்பாப்பிரா இருக்கிறார்ன்றதை என்ன செய்கிறார், அங்கீகரிக்கிறார். அவர் அப்போஸ்தலர் கிடையாது, அந்த சபையின் ஊழியக்காரன். ஆனா அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அப்போஸ்தலனே என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்ப இந்த டீம் பாருங்க, இப்போ அப்போஸ்தலர் அவர் நினைச்சா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சபை என்ன செய்யலாம். ஆனா அப்படி செய்யல. he is going through proper channel. அவர் அந்த சபையின் ஊழியக்காரனை கொண்டுதான், அந்த சபைக்கு உரியவர்களை கொண்டுதான் தன்னுடைய செய்தி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இன்னைக்கு சபைகள்ல நீங்க அதை என்ன செய்யறது இல்ல, பார்க்க முடியாது இல்லையா? கொஞ்சம் பேர் இன்ஃப்ளூயன்ஸ்டா யாராவது இருந்தா போதும், அதாவது பணம் படைத்தவர்களாகவோ அல்லது சபைகள் நடுவிலே செல்வாக்குடையவர்களாகவோ இருந்தால் போதும், அவர்கள் எந்த சபையை வேணுமானாலும் என்ன வேணுமானாலும் என்ன செய்வார்கள், செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. மினிஸ்ட்ரி இஸ் a டீம் எஃபர்ட். ஒன்றாக சேர்ந்து உழைக்க வேண்டியதுதான் என்னது, ஊழியம். அது அப்போஸ்தலனே ஒரு உதாரணமாக நமக்கு என்ன செய்கிறார், இருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்துவே அப்போஸ்தலர்கள் அனுப்பும்போது டீமா தான் என்ன செய்தார், அனுப்பினார். கரெக்டுங்களா? தனித்தனியா அனுப்பிச்சாரா? இல்ல, குறைந்தபட்சம் 2 பேர் ஒரு டீம். கரெக்டா? குறைந்தபட்சம் 2 பேர் ஒரு டீம். பிலிப்பு என்னும் சுவிசேஷகன் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய டீம்ல எத்தனை பேர் இருந்தாங்க, அவனுடைய எல்லா குமாரத்திகளும் அவன் டீமா இருந்தாங்க இல்லையா? அப்படி ஆரம்ப நாட்கள்ல இருந்து அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், சிதறி போனவர்களா இருக்கட்டும், குழுக்களாக தான் அவர்கள் என்ன செய்தார்கள், ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு நாம் அந்த நிலையை நம்ம என்ன செஞ்சிட்டோம், மாற்றிவிட்டோம் இல்லையா? நான் என்னுடைய ஊழியத்துக்கான நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய எனக்கு கிரெடிட் வரணும்னு ஆசைப்படுறதுனால எல்லாரும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஊழியங்களை சொந்தம் கொண்டாட துவங்குகிறோம். கிடையாது. ஊழியம் யாருக்கு செய்கிறோம், கர்த்தருக்கு செய்கிறோம், கர்த்தரோட ஊழியம். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை என்ன செய்ய வேண்டும். அப்போஸ்தலனே யாரோடு ஒத்துழைக்கிறாரு, அந்த சொந்த ஸ்தல சபையின் ஊழியக்காரனோட என்ன செய்கிறார், ஒத்துழைக்கிறார். அப்படின்னும் போது இது ஒரு பெரிய பாடம் நமக்கு. நான் அப்போஸ்தலன், நான் சொல்றது நீ கேட்கணும்னு சொல்லி எப்பாப்பிராவுக்கு என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் அப்படி அல்ல. எப்பாப்பிரா ஆரம்பித்த சபை, எப்பாப்பிரா ஊழியம் செய்த சபை, எப்பாப்பிராவினால் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்பட்ட சபையினும் போது அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, அது எப்பாப்பிரா, தீகிக்கு, ஒனேசுமோ என்ற அந்த ஊர்க்காரர்களோடு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களோடு, அந்த ஊர்ல அந்த ஸ்தல சபையில இருக்கக்கூடிய தேவதாசர்களோடு இணைந்துதான் அப்போஸ்தலன் என்ன செய்கிறார், ஊழியம் செய்கிறார். இது ஒரு நல்ல பாடத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என் உடன் வேலையாட்கள். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஊழியத்தை என்ன செய்கிறோம். ஸோ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நம்ம இதை என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மினிஸ்ட்ரி இஸ் அ டீம் எஃபர்ட். கொலோசியர் 4:7-10 வரைக்கும், அப்புறம் 12-14 வரைக்கும் நம்ம வாசிக்கிற பகுதிகளில் நிறைய பெயர்களை அவர் சொல்லுகிறார். அதுல குறிப்பா தீகிக்கு அவனை குறித்து அதிகமாக சொல்லுகிறார். எப்பாப்பிராவை குறித்தும் அதிகமாக என்ன செய்கிறார், சொல்லுகிறார். எப்பாப்பிரா அந்த ஊர்க்காரர், அந்த சபையிலே கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறவர். தீகிக்கு என்பவர் அவர் அவர் கையில தான் நிருபத்தை என்ன செய்கிறார், கொடுத்து அனுப்புகிறார். அப்ப அந்த தீகிக்கு அந்த ஊருக்கு போய் அங்கே என்ன செய்ய வேண்டும், சில விஷயங்கள், இங்கே இருக்கக்கூடிய தகவல்களை அங்கே சொல்லவும், அங்கே இருக்கக்கூடிய தகவல்களை திரும்ப அப்போஸ்தலரிடத்தில் கொண்டு வரக்கூடிய வேலையை தீகிக்கு என்ன செய்கிறார், செய்யக்கூடியவர்களாக உண்மை உத்தமமாய் செய்ய வேண்டிய ஒரு ஊழியமாக இருக்கிறது. ஸோ மினிஸ்ட்ரி இஸ் அ டீம் எஃபர்ட். இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒரு சபையாக நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவிக்குரிய வரங்களை என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வரங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஆவிக்குரிய வரங்களை பற்றி எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில்? 2:12, 2:4 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது 2:12, 2:4 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எபேசியர் 4, 1 பேதுரு 4, ரோமர் 12, 1 கொரிந்தியர் 12. புரிஞ்சுச்சுங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆவிக்குரிய வரங்களை குறித்து எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கு? 2:12, 2:4. சரிங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 2:4 வச்சுக்கோங்க, 2:12 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன 12?
1 கொரிந்தியர் 12, ரோமர் 12 ஆவிக்குரிய வரங்கள் இருக்கு. அப்புறம் 1 பேதுரு 4, எபேசியர் 4. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போய் ஆவிக்குரிய வரங்களினுடைய பட்டியலை குறித்து என்ன செய்யலாம், வாசித்து பார்க்கலாம். அந்த வரங்களை நாம் என்ன செய்யணும், அடையாளம் கண்டு கொண்டு அந்த வரங்களை உடையவர்களை, அந்த வரங்கள் உடையவர்கள் அந்த சபையின் ஊழியக்காரரோடு சேர்ந்து அந்த சபையில் இருக்கக்கூடிய தலைமை பண்பு தலைமையாக அதை நிர்வகிக்கக்கூடியவர்களோடு இணைந்து அந்த சபையை சரியாக அந்த ஆவிக்குரிய வரங்களை வைத்து என்ன செய்யணும், பயன்பட்டு வேலை செய்யணும். ஆவிக்குரிய வரங்கள் என்பது சபைக்காக செயல்படுவதற்காக கொடுக்கப்பட்டது, நம்முடைய சொந்த நலனுக்காக யூஸ் பண்றதுக்கு என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படவில்லை. அப்ப இங்க தீகிக்குன்னு ஒரு தனியா ஒரு ரோல் கொடுக்குறாரு. என்ன ரோல்னா, இந்த லெட்டரை நீ பத்திரமா கொண்டு போய் அங்க கொடுக்கணும், எங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் என்ன செய்யணும், சொல்லணும், அங்க இருக்கிற விஷயங்களும் கொண்டு வந்து மறுபடியும் என்ன செய்யணும், இங்க சொல்லணும். அப்படின்னா அந்த உண்மையுள்ள ஊழியத்தை நீங்க பார்க்கணும். இங்க இருக்கிறது எதையும் மாத்தாம கொண்டு போய் அங்க என்ன செய்யணும், சொல்லணும். அவங்க வீடியோ காலா பாக்குறாங்க இங்க என்ன நடக்குதுன்னு, தீகிக்கு என்ன சொல்றாரோ அதுதான் அவங்க நம்புவாங்க. அப்ப என்ன வேணா சொல்லலாம் இல்லையா. பவுல் என்ன ரொம்ப மோசமான ஆளுங்க, பவுல் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவர் லெட்டர்ல என்னமோ எழுதியிருப்பாரு, ஆனா நிஜத்துல அவரு சும்மா வேஸ்ட். அவர் அப்போஸ்தலன் சும்மா சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் ஜெயில போட்டிருக்குது கரெக்ட் தான். இன்னைக்கு நம்பாளுங்கன்னா இதுதான் பண்ணிருப்பாங்க, கரெக்டுங்களா இல்லையா. ஆனா தீகிக்கு அப்படிப்பட்டவன் இல்லை. அதனாலதான் தீகிக்கு நம்பி அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்யறாரு, 2 நிருபம் 3 நிருபம் கரெக்டா சொல்ல போனா, 1 பெர்சனலா பிலமோனுக்கு கொடுக்கிறது, 2 கொலோசே சபைக்கு கொடுக்கிறது, 3 லவோதிக்கேயாவுக்கு கொடுக்கிறார். 3 நிருபமே யார் தான் கொண்டு வரா, தீகிக்கு கொண்டு போறாரு. தீகிக்கு கொண்டு போய் கொடுக்கிறார். லவோதிக்கேயா சபையில ஒரு நிருபமும் கொலோசே சபையில ஒரு நிருபமும். நீ இங்க வாசிட்டு இதை அங்க கொண்டு போய் கொடுங்க, அதை நீங்க அங்க வாசிட்டு இங்க வந்து என்ன செய்யுங்க கொடுங்க. அந்த நிருபம் பைபிள்ல இல்ல. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு லவோதிக்கேயாவுக்கு ஒரு நிருபத்தை அப்போஸ்தலன் பவுல் என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி கொடுத்து அனுப்பி இருக்கிறார் என்பதை இங்க நான் வாசித்து புரிந்து கொள்கிறோம். சோ எதுக்கு இவ்வளவு நேரம் இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, சபையின் ஊழியங்கள் ஒரு தரிசனத்துக்கு கீழ் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டியதாக என்ன செய்கிறது இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் டீம் ஒர்க்னா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன இல்லை, டீம் ஒர்க். எல்லாரும் செய்தி கொடுக்கணும், எல்லாரும் ஜோம் பண்ணணும், அப்படி இல்லை. அந்தந்த வரம் உடையவர்கள் அந்தந்த வேலையை என்ன செய்யணும். நிறைய பேர் இன்னைக்கு சபையில செயல்படுறதுன்னா செய்தி கொடுக்கறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. செய்தி கொடுக்கறது மட்டும் தான் சபையில செயல்படுறதா? செய்தி கொடுக்கறது மட்டும் தான் சபையில செயல்படுறதா? அப்ப மத்ததெல்லாம் சபையை நடத்துறதுன்னா என்ன? சபையை நடத்துறதுன்னா என்ன? சபையை நடத்துறதுன்னா 3 பாட்டு எடுக்கணும், சோத்திரம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லணும், அப்புறம் அப்பத்தையும் பாத்திரத்தை எடுத்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் செய்தி கொடுக்கணும், காணிக்கைக்காக ஜெபிப்போம்னு சொல்லணும், அனௌன்ஸ்மெண்ட் வாசிக்கணும், கடைசி ஆசீர்வாதம் சொல்லி முடியும். இதுதான் சபை நடத்துறதா? இது கிடையாது சபை நடத்துறது. இது சபை நிர்வாகமும் கிடையாது, இது சபை நடத்துறதும் கிடையாது. சபை நடத்துறதுன்னா ஒவ்வொரு ஆத்மாவின் மேலும் கரிசனை உள்ளவர்களாக அந்த ஆத்மாவுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து செய்யக்கூடிய மெய்ப்பனுடைய ஊழியம், அதுதான் என்னது, சபை நடத்துது. அப்போ இணைந்து செயல்படுவது என்றால் என்னன்னா, அவரவர்கள் அந்தந்த ஆவிக்குரிய வரங்களை என்ன செய்யணும், அவங்க வரங்கள், அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இவங்க செய்யணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படும் போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது. ஆமா, இன்னைக்கு ஆனா அப்படி இல்லை. 1 கொரிந்தியர் 12 அப்போஸ்தலன் பவுல் கேட்கிற மாதிரி, எல்லாரும் கண்ணானால் எப்படி இருக்கும், எல்லாரும் காதானால் எப்படி, அந்த மாதிரி எல்லாரும் என்ன செய்யணும், செய்தி கொடுக்கணும் இல்லையா. அதனால இன்னைக்கு சில சபைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷெட்யூல் போட்டுடுறாங்க. எனக்கு எதுக்கு பிரச்சனை, இவரையே செய்தி கொடுக்க விட்டா இவர் கோச்சுக்கிறாரு, இவரே செய்தி கொடுக்க விட்டா இவர் கோச்சுக்கிறாரு. ஆக மொத்தம் 2 பேருக்கும் உபதேசிக்கும் வரம் இருக்குதா இல்லையான்றதெல்லாம் என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல. அவர் ரொம்ப நாளா வராரு, அதனால அவர் என்ன பண்ணணும், செய்தி கொடுக்கணும். அவர் ஒரு 3 மாசம் பைபிள் காலேஜ் படிச்சிட்டாரு, அதனால அவர் என்ன பண்ணணும், செய்தி கொடுத்துடணும். அவர் ஒரு 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்துட்டாரு, உடனே அவர் என்ன செஞ்சிடணும், செய்தி கொடுத்துடணும். அப்படியெல்லாம் இப்படி பைபிள் காலேஜ் படிச்சா செய்தி கொடுக்கணும். வரங்கள், ஞானத்தை போதிக்கும் வசனம் உங்களிடத்தில் இருக்கிறதா, அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற வரம் உங்களிடத்தில் இருக்கிறதா, புத்தி சொல்லுதல், போதித்து புத்தி சொல்லும் வரம் உங்களிடத்தில் இருக்கிறதா, இதெல்லாம் கவனிச்சுதான் என்ன செய்யணும் ஒரு மனுஷனை. அப்படி சபையில ஒரே ஒருத்தர் தான் இருந்தாருன்னா ஒருத்தரை கொடுத்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இதை நான் சொல்றேன்னா, இதெல்லாம் வாசிக்கும் போது நம்ம என்ன புரியுது, இவ்வளவு பேர் அன்னைக்கு ஒன்னா இணைஞ்சு ஊழியம் செஞ்சிருக்காங்க, அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு பெருசா என்ன செஞ்சது இல்ல, வந்தது இல்ல. அப்படியே வந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கவும் பர்னபாவும் ஒன்னா போயிட்டாங்க, பவுல் தனியா வந்துட்டாரு. இப்ப இந்த இடத்துல பாக்குறோம்,
மார்க் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தம் போடாம பிரச்சனை பண்ணாம 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன புரிஞ்சிருச்சு? நாமளும் ஊழியம் தான் பண்றோம், அவரும் ஊழியம் தான் பண்றாரு. நீ அவன் வந்தா ஏற்றுக்கொள்ளு, நீ அவன் வந்தா ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி பவுலே என்ன செய்கிறார்? கடிதம் எழுதுகிறாருன்னா அப்ப அதுதான் என்னது? டீம் ஒர்க். அதுக்கு பேர் தான் என்னது? டீம் ஒர்க். மனஸ்தாபங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சோர்வுகள் வரும். அதுக்காக மார்க்கை பத்தி கண்டினியூஸா நிருபம் எழுதிட்டு இல்ல. மார்க் என்பவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? அவன் ஆரம்பத்தில் இப்படிப்பட்டவன், 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 இப்படிப்பட்டவன். போற எல்லா சபையிலும் மார்க்கை பத்தி எழுதி இருந்தார் அப்போஸ்தலனாகிய பவுல்? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். மினிஸ்ட்ரி இஸ் a டீம் எஃபர்ட். ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பார்க்கிறோம்? 4வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறேன். ஒனேசிமும் அனுப்புறேன்னு சொல்றாரு. ஒனேசிமுவுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? உண்மையும் பிரியமுள்ள. ஒனேசிமுவோட பேக் ஸ்டோரி என்னது? பிலமோன் என்கிற ஒரு மனுஷன், அவன் வீட்டுல தான் கொலோசே சபை என்ன செய்யுது? கூடி வருது. கரெக்டா? பிலமோன் நிருபம் வாசிக்கும் போது புரிஞ்சுக்கிறோம், உங்களுடைய வீட்டில் கூடி வரக்கூடிய சபை அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிலமோன், கொலோசே சபை யார் வீட்டுல கூடி வருது? பிலமோன் அப்படின்னு ஒரு செல்வந்தனுடைய வீட்டுல என்ன செய்யுது? கூடி வருகிறது. அந்த பிலமோன் அப்படின்றவனிடத்தில் ஏதோ ஒன்று களவாடி விட்ட நிலைமையிலோ அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியவன் தான் யாரு? ஒனேசிமு. அதன் நிமித்தமாக அவன் சிறைச்சாலையில் என்ன செஞ்சிருக்கிறான்? இருக்கிறான். இப்போ அங்கே வைத்து அவன் மனம் திரும்புகிறான் அப்படின்னு சொல்லி எங்கே வாசிக்கிறோம்? பிலமோன் நிருபத்துல வாசிக்கிறோம். இந்த ஒனேசிமு குறித்து என்ன சாட்சி சொல்றாரு? இப்போ அவன் உண்மையும் பிரியமான சகோதரனாக என்ன செய்கிறான்? உங்களில் ஒருவனும். பிரியமானவன், உண்மையானவன். இப்போ என்ன நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு சென்டென்ஸ்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒப்புரவாகுதலின் உபதேசம். என்னது? ஒப்புரவாகுதல், ரிகன்சிலேஷன். ஒப்புரவாகுதல் அது வேதாகமத்துல சொல்லப்படுகிற ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம். பாருங்க, 2 கொரிந்தியர் எடுங்க, 5வது அதிகாரம் வாங்க. பத்தொன்பதாவது வசனம் வாசிங்க. 18-19 வாசிங்க. இவை எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், உலகத்தாருடைய பாவங்களை நினைக்காமல், கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா? ஒப்புரவாக்கின ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார் சொல்றாரா? 3வது சொல்றாரு, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். 3 விஷயம். ஒப்புரவாகுதல் என்பது ஒரு பெரிய உபதேசம். வேதாகமத்தில் இருக்கிற நிறைய டாக்டரின்ஸ்ல அதுவும் ஒன்று முக்கியமான ஒரு உபதேசமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஒப்புரவாகுதல், ரெக்கன்சிலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முதல் யார் செய்தார் அப்படின்னா, தேவன் நம்மை அவரோடு கூட என்ன செஞ்சிருக்கிறார்? ஒப்புரவாக்கி இருக்கிறார். அப்படின்னா என்ன பண்றாருன்னா, நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்யல? நினைக்காமல் நம்மை மன்னித்து, நாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை அவரோடு கூட என்ன செய்தார்? ஆமா, அந்த உறவை என்ன செய்து கொண்டார்? திரும்ப ரெனியூ பண்ணி புதுப்பித்து கொண்டார். இதுல பழைய விஷயத்துக்கு இடமே இல்ல. நோ பாஸ்ட் டென்ஸ். நமக்கு இப்போ ஒப்புரவாகுதல் அப்படின்னு ஒண்ணு நடந்துருச்சுன்னா அதுல என்ன இருக்கக்கூடாது? கடந்த காலம் இருக்கக்கூடாது. இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டீங்க? நம்ம விஷால எக்ஸாம்பிளா வச்சுக்கலாமா? விஷாலுக்கு வந்து பயங்கர பசி எடுத்து ஸ்விக்கியில வந்து என்ன பண்றாப்புல, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹைதராபாத் பிரியாணி என்ன பண்ணிருக்கிறாரு? ஆர்டர் பண்ணிடுறாரு. ரொம்ப பசி. ஆர்டர் பண்ணிட்டு ஆள் போயிட்டான். ஓப்பன் பண்ணி பார்த்தா துர்நாற்றம், ஒரே நாட்டம். பழைய பிரியாணி கெட்டு போயிடுச்சு. இப்போ பிரியாணி என்ன பண்ணுவாப்புல விஷாலு? குப்பையில போட்டுடுறாரு.
ஃபோன் போட்டு அந்த ஆளை திட்டு என்ன செய்யறாரு, திட்டுறாரு. அந்த ஆள் ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். அந்த குப்பையை வந்து மறுநாள் வந்து குப்பைக்காரர் வாங்கிட்டு போயிட்டு என்ன செய்யறாரு, போயிடுறாரு. 3 நாளைக்கு அப்புறம் அது என்ன குப்பை எங்க போச்சுன்றது தேடி கண்டுபிடிச்சி அங்கிருந்து அந்த லெக் பீஸு, அழுகி போன பீஸ் எடுத்துட்டு வந்து அதை இப்படிப்பட்ட பிரியாணியை எனக்கு நீ கொடுத்தாய், எவ்வளோ மோசமான ஆளுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தா அது எப்படி இருக்கும், அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? பழைய குப்பையை நம்ம திரும்ப என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, ஞாபகமே பண்ணக்கூடாது. இதுக்கு பேர் தான் ஒப்புரவாகுதல். ஒப்புரவு ஆயிட்டா நோ பாஸ்டன்ஸ். அது வரைக்கும் நீங்க பாஸ்டன்ஸ் பத்தி பேசிக்கலாம். ஆனா ஒப்புரவு ஆயிட்டம் பிரதர் அப்படின்ட்டா அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின விஷயத்தை எதுவுமே என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதுக்கு பேர் தான் ஒப்புரவாகுதல். கல்யாணத்துல சொல்லுவாங்க இதுல ஏதாவதுனா இப்பயே சொல்லுங்க, இதற்கு பிறகு யாரும் இதை குறித்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறேன் அப்படின்வாங்க. அதுதான் ஒப்புரவாகுதல். ஒப்புரவாகுதல்ல பாஸ்டன்ஸ் இருக்க கூடாது. இப்ப ஒனேசிமை எடுத்துப்போம். ஒனேசிமையினுடைய குப்பை பல மாதங்களோ பல வருடங்களுக்கோ முன்பதாக அவன் செய்த பாவம், அதை மறுபடியும் கொண்டு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க என்ன செய்யவில்லை, எழுதவில்லை. இதுக்கு பேரு தான் ஒப்புரவாகுதல். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசம் என்னன்னு தெரியும், ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்னன்னு தெரியும். இன்னைக்கு என்ன ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது? சென்னை லாங்குவேஜ்ல சொன்னா அட்டு ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவான லாங்குவேஜ்ல சொன்னா அட்டு ஊழியங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? கை கொடுத்து எல்லாம் பிரதர் சரி ஆயிடுச்சு பிரதர், சாரி பிரதர் அப்படின்னு நம்ம கிட்ட பேசிட்டு பின்னாடி போயிட்டு என்ன சொல்லுவாங்க, அவன் யார் தெரியுமா, அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் யாருன்னு நான் சொல்லட்டுமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்னு நான் சொல்லட்டுமா, இவங்கெல்லாம் யார் தெரியுமா, இந்த கேட்டகரி எல்லாம் யார் தெரியுமா, குப்பை தொட்டி பக்கத்திலேயே படுத்துட்டு இருக்கிறவங்க. யார் யார் வந்து எந்தெந்த வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன குப்பையை போட்டா அந்த குப்பையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ எடுத்து மோந்து பார்த்துப்பாங்க. அதனால அவங்களால அந்த குப்பையை என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. ஆனா நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசித்த வசனங்களின்படி தேவன் நமக்கு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தந்திருக்கிறார், ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். இதை நன்கு அறிந்த பவுல் ஒனேசிமுவை குறித்து எழுதும் போது என்ன எழுதுகிறார், அவன் இப்பொழுது உண்மையும் பிரியமுள்ளவனும் உங்களில் ஒருவனுமா என்ன செய்கிறான், இருக்கிறான் என்று எழுதுகிறார். ஒனேசிமுவை பத்தி அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த சபையில இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப ரிட்டர்ன் வராரு, எப்படி ஏத்துப்பாங்க அவனை? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவன் உண்மையுள்ளவன், அவன் உண்மையுள்ளவன். காரணம் என்னன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒப்புரவாகுதலின் ஊழியம்னா என்னன்னு தெரியும், ஒப்புரவாகுதலின் உபதேசம்னா என்னன்னு தெரியும். நம்ம எல்லாருக்கும் பழைய குப்பைகள் உண்டு, கரெக்டா? அதை நாமும் கிளற வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவர்கள் குப்பையும் நாம் என்ன செய்யக்கூடாது, கிளறக்கூடாது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அன்பை குறித்து நாம் வாசிக்கிற இடத்துல இப்படி ஒரு லைன் வருகிறது, அன்பு தீங்கு என்ன செய்யாது, நினையாது. அப்படின்னா அர்த்தம், லவ் டஸ் நாட் கீப் ரெக்கார்ட் ஆஃப் ராங் டூயிங்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. அப்படின்னா அர்த்தம்னா மற்றவர்கள் செய்கிற தீங்கையை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்காது அப்படின்னு சொல்லுது. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? அப்ப நாமும் ஒப்புரவாகுதலின் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது 2வது நாம் இந்த பகுதியிலிருந்து பார்க்கிறோம். 3வது 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். ஊழியத்துல இணைந்து பயணிக்கும் பொழுது அதற்கு ஒரு விலை இருக்கிறது. ஊழியத்துல இணைந்து பயணிக்கும் போது என்ன இருக்குது, விலை கொடுக்க வேண்டி இருக்கிறது. இப்ப பவுலோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்கள் பவுலோடு கூட உடன் வேலையா மட்டும் இல்ல, உடல் கைதிகளாகவும் என்ன செய்கிறார்கள், இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த மாதிரி சூழ்நிலை வந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், பவுலா இருந்தாலும் என்ன, பேதுருவா இருந்தா ஒரே இவர் யாருன்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது. பேதுரு நீ யாரு, இயேசு கிறிஸ்துவே தெரியாதுன்னு சொன்னால தானே, பவுல் நீ யாரு, கிறிஸ்தவங்க எல்லாம் சாவடிச்சவன் தானே, உனக்கு எனக்கு நீ யாருன்னே தெரியாதுன்னு என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம். இன்னைக்கு அப்படிதான் நிறைய தேவ பிள்ளைகள் கஷ்ட காலங்களிலும் மோசமான சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட என்ன செய்கிறது இல்ல, நிற்கிறது இல்ல. அதுக்கு பதிலா நம்மளை போட்டு உதைக்கிறது, மிதிக்கிறது. ஆனா இங்க நம்ம என்ன பாக்குறோம், அரிஸ்தர்க்கு என்கிற நபர் பவுலோடு கூடவே என்ன செய்கிறான், சிறையில் வாசம் செய்கிறவனாக இருக்கிறான். அது எவ்வளவு ஆறுதலை தரும் யோசிச்சு பாருங்க. ஒரு பவுலுக்கு தனிமையில சிறையில் இருப்பதற்கும் தன்னோடு கூட ஒரு விசுவாசி சிறையில இருந்து 2 பேரும் ஜெபிக்கிறதற்கும் பாட்டு பாடுறதுக்கும்
ஊழியங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் எவ்வளவு நல்லா இருக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஒரு பாரத்தை ஒருவர் என்ன செய்யுங்க, சுமங்க. என்னுடைய பாரம் இல்ல, அது அவருடைய பாரம். ஆனால் நான் அவரோடு கூட சேர்ந்து என்ன செய்கிறேன், சுமக்கிறேன். எனக்கான பாரம் அல்ல, எனக்கான பாரம் அல்ல, அது அவருடைய பாரம். பட் ஸ்டில் நான் அந்த பாரத்தை சேர்ந்து என்ன செய்யறேன், சுமக்கிறேன். அவருடைய வெயிட்டை கொஞ்சம் நான் என்ன செய்யறேன், கம்மி பண்றேன். அப்படி இருக்கிறவன் தான் யாரு, அரிஸ்தர்க்கு. அப்போ ஊழியம் என்று வந்து விட்டால் we have to be ready to pay the price. சபையிலே ஒன்றாக இணைந்து சபையின் ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இழப்பதற்கு என்னவா இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். அப்படிதான் இங்க அரிஸ்தர்க்கு என்கிற நபரை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, சரிங்களா? ஏன்னா பவுலுடைய உடன்வேலை ஆட்கள் எல்லாருமே ரொம்ப சுகபோகமா சந்தோஷமா வாழ்றவங்க கிடையாது. பவுலுடைய கஷ்டங்கள்ல கூடவே என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்க லூக்காவை பாத்தீங்க அப்படின்னா, பிரியமான வைத்தியன்னு சொல்றாரு. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பாத்தீங்கன்னா, நாங்கள் துறவா போனோம், நாங்கள் இந்த கப்பல்ல கஷ்டப்பட்டோம், நாங்கள் பட்டினியா இருந்தோம்னு எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கஷ்டங்கள்ல கூடவே யார் இருந்திருக்கிறார், லூக்காவும் இருந்திருக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன புரிகிறது, அது அவருடைய பாரம், அவருக்கு கர்த்தர் கொடுத்தது. இதுல நான் எல்லாம் போய் சுமந்துகிட்டு இருக்க முடியாது, பேசாம வேடிக்கை வேணா பாக்குறேன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது வந்து நம்ம பார்க்கிற மூன்றாவது விஷயம், காஸ்ட் ஆஃப் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி. கிறிஸ்தவ ஊழியத்திலே நாம் கிரயம் செலுத்த வேண்டியவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். சரிங்களா? நாலாவது அதிகாரம், அதே 10வது வசனத்தின் மீதி பகுதி வாசிங்க. பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் அவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இப்போ அப்படியே பிளாஷ்பேக் போலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:13 வாசிங்க. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் மாப்பே பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து, யோவான்றது இந்த இடத்துல யாரு, மார்க். சரிங்களா? மார்க்குக்கு இன்னொரு பேர் இருக்கு, யோவான். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். சரி, இதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, செகண்ட் மிஷனரி ஜர்னிக்கு என்ன செய்யறாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டாவது மிஷனரி பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பாருங்க 15வது அதிகாரம் 36-37 வாசிங்க. 38 வரைக்கும் வாசிங்க. பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவில் சஞ்சரித்து, அதுல என்ன படிக்கலாம், 36ல இருந்து. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களில் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே சொல்லிட்டு வந்த இடங்களுக்கு எல்லாம் திரும்பி போலாம், கூப்பிடுறாரு, பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் எனும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். மார்க்ன்றவர் இப்போ யாரு, பர்னபாவுடைய இனத்தான், கசின். சரிங்களா? பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்ம விட்டு பிரிந்து பாதியில விட்டு போனவனாச்சே, நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததுனால நம்ம என்ன செய்ய வேண்டாம், அவனை அழைத்து கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடினால், இது வந்து பயங்கரமான கோபத்தை அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன செஞ்சிருச்சு, உண்டாக்கிட்டு அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கூட்டிட்டு போயிட்டாரு, சீலாவை கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ நம்ம கொலோசியருக்கு வரலாம். இதுதான் பிளாஷ்பேக். இப்போ மார்க் என்பவர் என்ன செய்யலன்னா, முழு பயணத்திற்கும் கூட வராமல் பாதியிலே விட்டு போனவர். பாதியிலே விட்டு போனவரை திரும்பி கூட்டு போனா திரும்பவும் பாதியில என்ன செய்வான், கூட்டு போவான். இதே வேலையா இருக்குது, சொந்தக்காரன்றதுக்காக கூட கூட்டு போயிட்டு இருக்க முடியுமா? பர்னபா சொல்றாரு, இல்ல கூட்டு போலாம், அதெல்லாம் நீ சொல்றது எல்லாம் கூட்டு போக முடியாது. அவன் பாதியில விட்டு போனான், நான் சீலாவை கூட்டு போறதுக்கு ரெடியா இருக்கேன். அப்ப நான் மார்க்கை கூட்டு போயிட்டு நான் என்ன செய்யறேன், நான் சீப்ருக்கு போறேன், நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, ஆபிரகாமும் லோத்து மாதிரி என்ன செஞ்சாங்க, நாம் சகோதரர்கள், நீ இந்த பக்கம் போனாலும் நான் அந்த பக்கம் போகிறேன்னு என்ன செய்யிட்டாங்க, போயிட்டாங்க. அதோட மார்க்கை பத்தி பெருசா நம்ம என்ன செய்யல, வாசிக்கல. ஆனா இப்ப பாக்குறோம், அதே பவுல் மார்க்கை பத்தி என்ன சொல்றாரு, அவன் உங்களிடத்தில் வந்தால்
அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். அவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இவனை குறித்து நான் ஏற்கனவே கட்டளை கொடுத்திருந்தேன், கட்டளை பெற்றீர்களே. ஆனா இப்ப நான் சொல்றேன், அவன் வந்தா நீங்க என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்கள். அவன் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேற ஒரு சுவிசேஷத்துல, வேற ஒரு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவன் இப்பொழுது எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவனா என்ன செய்யறான்? இருக்கிறான் அப்படின்னு எழுதுற. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஊழியத்துல பல சவால்கள், பல வாக்குவாதங்கள், பல பிரிவினைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது அப்போஸ்தலர்களே ஆனாலும் என்ன உண்டு? வாய்ப்புகள் உண்டு. பேதுருவும் பவுலும் முட்டிக்கலையா? முட்டிக்கிட்டாங்களா இல்லையா? கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு எழுதும் போது அப்படிதான் சொல்றாரு. பேதுரு வந்து யாக்கோபு அனுப்பின மனுஷர் வரும்போது அவங்க கூட போய் உட்காந்து என்ன செய்யறாப்புல? சாப்பிடுறாப்புல. புறஜாதிகள் சைட்ல உட்காராம லைட்டா விருத்த சேதனம் உள்ளவங்க சைட்ல உட்காந்தாரு. அப்ப நான் பேதுரு முகமுகமா என்ன செஞ்சேன்? திட்டுனேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேதுருவுக்கும் பவுலுக்கும் மனக்கசப்பு வந்திருக்கு. பர்னபாக்கும் பவுலுக்கு. பர்னபாலாம் பாத்தீங்கன்னா பவுலை கொண்டு போய் அப்போஸ்தலர்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணதே யார் தான்? பர்னபா தான். இப்ப பர்னபா என்ன எல்லாம் பண்ணிருக்கலாம், சொல்லிருக்கலாம்ல, ஏய் நீ யார் தெரியுமா, நான் வளர்த்து விட்ட ஆளு, இன்னைக்கு நீ இப்படி பண்ற அப்படி பண்ற சொல்லிருக்கலாம்ல. எவ்வளவு வாக்குவாதம் பண்ணாங்கன்னு தெரியல. நான் பைபிள்ல போட்டிருக்கு, கடும் கோபம் அப்படின்னா பயங்கர சண்டை என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. சோ ஊழியத்தில் அப்படிப்பட்ட சண்டைகள் கூட வரலாம். ஆனா வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மை என்னன்னா, அந்த நேரத்துல நீங்கள் அமைதலாக பிரிந்து சென்றாலும், இது சபை பிரியறதை பத்தி பேசல, ஊழியக்காரங்க ஒரே டீம்ல இருக்கிறவங்க அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சுக்கிறத பத்தி போட்டிருக்கு பாத்தீங்களா? அப்ப சபை பிரிகிறதும் பைபிள்ல போட்டிருக்குது. வெரி குட் பிரதர், சபை பிரிஞ்சு போலாம் போல இருக்குதுன்னு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது சொல்றது. சபை பிரிவதை குறித்து இங்க பேசவில்லை. பவுலும் பர்னபாவும் ஒரு ஊழியம் செய்கிறார்கள். ஒரு மிஷனரி ஜர்னி முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அடுத்த மிஷனரி ஜர்னி என்ன செய்யணும்? போகணும். இப்போ பிரச்சனை யாரை கூட்டிட்டு போறதுன்னு தான் பிரச்சனை. அதுல 2 பேருக்கு முட்டிக்கிச்சு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, சரி நான் இந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போ, நீ இவனை கூட்டு போ, நான் இவனை கூட்டு போறேன்னு பிரிஞ்சுட்டாங்க. இதுதான் நடந்தது. இதுவும் சபை பிரிவது வேற வேற. சரிங்களா? இப்போ என்ன நடந்தது? ஊழியத்துல ஒரே டீம்ல இருக்கக்கூடியவங்க பிரிந்து போகலாம். ஆனா இங்க நம்ம பாக்குறோம், ஏற்ற காலத்தில் அவங்க அதே மெயின்டைன் பண்ணி சாகுற வரைக்கும் என்ன செய்யல? இல்ல அவர்கள் ரிஸ்டோரேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ரெகன்சிலேஷன், அதாவது ஒப்புரவாகுதல். இது வந்து என்னது? சீர் பொருந்துதல். இது என்னது? சீர் பொருந்துதல். நமக்குள் இருக்கும் உரசல்களை எல்லாம் என்ன பண்ணிக்கணும்? சாண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சி சாஃப்ட் ஆக்கிடணும். சீர் பொருந்திட வேண்டும். ஏன்னா இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. ஒருவேளை இவங்க 2 பேர் சீர் பொருந்தல்னா இன்னைக்கு எல்லாரும் பவுலையும் பர்னபாவும் தான் உதாரணமா என்ன செய்வாங்க? எடுத்துப்பாங்க இல்லையா? இப்ப கூட அப்படிதான் எடுத்துக்கிறாங்க. பாத்தீங்களா, பவுலும் பர்னபாவே பிரிஞ்சாங்க, நம்ம பிரிய கூடாதா அப்படின்னா, ஐயோ அவங்க 2 பேரும் கடைசியில சீர் பொருந்தினாங்கயா, அதை என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல. அப்போ சீர் பொருந்துதலையும் நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். இப்ப நம்ம இந்த கடைசி பகுதியில் இருக்கிற நம்ம என்னென்னலாம் பார்த்துட்டு இருக்கோம்னா, டீம் எஃபர்ட்டாக ஊழியம் செய்வதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் அதற்கான தீர்வுகளையும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? படித்து கொண்டு இருக்கிறோம். சோ சீர் பொருந்துதலை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு பாருங்க 4வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. யுஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான், விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களா இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். இப்ப இதுல என்ன பார்க்கிறோம் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல், நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கிறபடினாலே யூதர்களை என்னோடு சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று என்ன செய்யவில்லை? சொல்லவில்லை. அல்லது நான் யூதனா இருக்கிறபடினாலே புறஜாதிகளை என்னோடு நான் என்ன செய்ய மாட்டேன்? சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லவில்லை. மல்டி கல்ச்சுரல் டீம் யாருக்கிட்ட இருந்தது? அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட இருந்து. இன்னைக்கு நம்ம எப்படி? ஒரு ஊழியக்காரன் எந்த ஜாதியோ அவங்க சபையில இருக்கிறவங்க எல்லாரும் அதே ஜாதி, அவங்க வீட்டுல எடுத்து பொண்ணு எடுக்கிறது அதே ஜாதி இல்லையா? மூப்பரா சபையில ஏற்படுத்துறது அதே ஜாதி. அந்த சபைக்கு யாரையாவது பிரசங்கியாரா கூப்பிட்டாங்கன்னா அதே ஜாதி. இதெல்லாம் லைவ்ல நான் பேசிட்டு இருக்கேன். என்ன எந்த ஜாதியில சேர்க்க போறாங்கன்னு தெரியல. இனிமே வாயை பேச விடாம அடைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எழும்பினாலும் எழும்போம். ஆனா இதுதான் உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துல அவன் சொல்றான், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, விருத்த சேதனம் உள்ளவர்களில் என்னிடத்துல உண்மையா இருக்கிறவன் யார் மட்டும்தான்? யுஸ்து என்னும் இயேசு மட்டும்தான். அப்படின்னா
அப்போஸ்தலனாகிய பவுலுடைய டீம்ல புறஜாதிகள் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. யூதனும் அதுல என்ன செய்திருக்கிறான், இருந்திருக்கிறான். அப்போ அந்த டீம்ல மல்டி கல்ச்சர் என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. விருத்த சேதனம் உள்ளவனும் இருந்திருக்கிறான், விருத்த சேதனம் இல்லாதவனும் இருந்திருக்கிறான். ஏன் இதை நான் சொல்றேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை என்று எழுதுகிறார் இல்லையா? எழுதுறாரா இல்லையா? எழுதுறாரா இல்லையா? எங்க வாசிச்சோம்? கலாத்தியரா? இதே 2வது அதிகாரத்துல வாசிச்சோமே, மறந்துட்டீங்களா? 2வது அதிகாரத்துல தேடி பாருங்க. 2வது பத்தில ஆல்ரெடி வாசிட்டோம். அதாவது மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் ஆவியினால் செய்யப்படும் விருத்த சேதனத்தை குறித்து எழுதுறாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, விருத்த சேதனம்ன்றது முக்கியம் இல்ல, விருத்த சேதனம் இல்லாம இருக்கிறதும் முக்கியம் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா? அந்த டீச்சிங்க தன்னுடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்யறாரு, கடைபிடிக்கிறார். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது கிளிய நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக இணைக்கப்பட்டு இப்படியாக ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டோம். அதனாலே சபையிலே நாம் இனி ஜாதி பார்க்க கூடாது, பேதங்கள் பார்க்க கூடாது, நாம் மொழி பார்க்க கூடாது, அந்தஸ்தை பார்க்க கூடாது, இனத்தை பார்க்க கூடாது, அப்படிலாம் நம்ம பேசுவோம். ஆனா வாழ்க்கையில நம்பாளு அவன் வேற ஆளு என்பது தானா என்ன செய்யுது, ரொம்ப அது ஜென்ம சுபாவம். ஒண்ணு ஜாதி பற்று, இல்லைன்னா மொழி பற்று. மொழி பற்று இல்லையா? தமிழ் மக்கள் நிறைய இருக்கிற சபையில தெலுங்கு மக்களுக்கு என்ன இருக்காது, ஓப்பனா பேசுறீங்கன்றீங்களா? மலையாள மக்கள் நிறைய இருக்கிற சபையில தமிழ் மக்களுக்கு நம்ம எல்லாரும் போயிட்டு இங்கிலீஷ்காரன் சபையில உட்காந்தா இருக்குதுல்ல, இங்கிலீஷ் மட்டும் பேசுற சபைகள் சிலது இருக்கு. அங்க போனோம்னா பிரைஸ் லார்ட் பிரதர், ஓகே ஓகே, கை கூட என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆமா, மொழி பற்று. ஆனா இங்க நம்ம வாசிக்கிறோம், பவுலுடைய டீம்ல மல்டி கல்ச்சுரல் டீம் என்ன செஞ்சது, இருந்தது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, தன் வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறார். சரி, அப்போ ஊழியத்துல நாம் எல்லாரையும் என்ன செய்யணும், சேர்த்துக்கணும். குறிப்பிட்ட இனத்தை மட்டும் சேர்த்துக் கொள்வேன், குறிப்பிட்ட விஷயத்தை உடையவங்களை மட்டும் சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. we have to engage multiculturally. ஏன்னா உலகமெங்கும் போங்கள்ன்றதுதான் சீஷர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. வெளிப்படுத்தல் என்ன வாசிக்கிறோம், எல்லா ஜாதியும், எல்லா பாஷைக்காரும், எல்லா கோத்திரத்தாரும், எல்லா இனத்தாரும் இல்லையா அப்படின்னு வாசிக்கிறோம். இவங்க எல்லாரும் ஒரே கூட்டமா நிக்கிறாங்கன்னு வாசிக்கிறோம். அப்ப இவங்களுக்குள்ள எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்ட வஸ்திரத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான் அடையாளம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்கள் என்பது மட்டுமே நமக்கு என்னது, அடையாளம். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நபர் மட்டுமே நமக்கு அடையாளம். அவரை தவிர வேற எந்த அடையாளமும் நாம் இந்த சபைகள் என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது, வைக்க கூடாது. இதை நன்றாக நாம் மனதில் என்ன செய்ய வேண்டும், ஏற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஊழியத்தில் அடுத்து ரொம்ப பார்க்கறது டைவர்ஸ் கல்ச்சர், மல்டி கல்ச்சரல் மினிஸ்ட்ரி நம்ம செய்யணும். இந்த உலகத்தில் இப்போ நீங்கெல்லாம் எதுக்காக இங்க இருக்கிறீங்க, சாஸ்திரிகர் மட்டும்தான் உங்க மைண்ட்ல இருக்கணுமா? இல்ல, நீங்கள் உலகளாவிய பார்வை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நீங்கள் சைனாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்காக ஜெபிக்க வேண்டும், மங்கோலியாவில் இருக்கிற ஒருவருக்காக ஜெபிக்க வேண்டும். உலகமெங்கும் போங்கள்னு கர்த்தர் எல்லாருக்கும் சொன்னாரு. எல்லாராலையும் உலகம் ஃபுல்லா போக முடியாது. அப்பனா எதுக்கு சொன்னாரு? உலகளாவிய பார்வை உள்ள லோக்கல் பிலீவராக நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். நீங்க இருக்கிறது லோக்கல் சர்ச் தான், ஆனா நீங்க இன்டர்நேஷனல் பிலீவர். ஏன் நீங்க யூனிவர்சல் சர்ச்சில் மெம்பரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த உலகளாவிய பார்வை உடையவர்களாக இருக்க வேண்டும். வெறும் இந்த சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏதோ வரேன், ஏதோ 4 தெரு இருக்குது, இந்த இடத்துல ஒரு சபை, அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான், வந்தோமா ஜோம் பண்ணோமா ஆராய்ச்சோம். நீங்கள் உலகளாவிய பார்வை உடைய விசுவாசியாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். உலகத்தில் தேவர் ராஜ்யம் எப்படி கட்டப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளுடைய நிலையை அறிந்து ஜெபிக்கிறவர்களாக நீங்க என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம செய்யணும். நமக்காக மற்ற நாடுகள்ல எவ்வளவு சர்ச்சஸ்ல இருக்கிற எவ்வளவு பிலீவர்ஸ் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்றாங்கன்னு தெரியுமா? நம்ம ஊர்ல இருக்கிற ஊழியங்களுக்காக. நம்ம எதுக்காக ப்ரேயர் பண்ணுவோம்? நம்ம இந்த இடத்தை தாண்டியே யோசிக்கிறது இல்லை. நம்ம உலகமெங்கும் போங்கள்னு கர்த்தர் நம்மை சொல்லியிருக்கிறார். எவ்ரி லோக்கல் பிலீவர் ஷுட் ஹேவ் அ இன்டர்நேஷனல் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ். ஒவ்வொரு ஸ்தல சபையில் இருக்கும் தனி விசுவாசியும்
உலகளாவிய பார்வையுடைய விசுவாசியாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அது இருந்தால் மல்டி கல்ச்சரல் சொசைட்டியாக நாம என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். சரிங்களா? சைடு கிராஸ் ரெஃபரன்ஸ்க்காக எபேசியர் 2:14 நீங்க அப்புறமா குறிச்சு வச்சு படிங்க. அடுத்து 6வது ரொம்ப முக்கியமான விஷயம், 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எப்பப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைக்காக ஜெபிக்கிறாருன்னு சொல்லி முதல் அதிகாரத்துல சில விஷயங்களை சொல்றாரு இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல மாதிரியே ஜெபம் பண்ற ஒருத்தனை இங்கதான் பாக்குறோம். யாரு? எப்பாப்பிரா. வேற இந்த டீம்ல இந்த எப்பாப்பிரா குறிச்சு சொன்ன மாதிரி வேற யாருக்குமே சொல்லல. ஏன் எப்பாப்பிராவுக்கு சொல்றேன்னா, எப்பாப்பிரா அந்த சபையின் மேய்ப்பன். அவனுக்கு அந்த சபையின் மேல என்ன இருக்கும்? அக்கறை. அப்ப அவன் எப்படி ஜெபிக்கிறானா, அங்க போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும், தேவனுக்கு சித்தமானவைகள் என்னவோ அது எல்லாவற்றிலும் நீங்க தேறினவர்களா இருக்கணும். பூரண நிச்சயம் உள்ளவர்களா, அதுல பூரண நிச்சயம் உள்ளவர்களா என்ன செய்யணும்? நிலை நிற்க வேண்டும் என்று உங்களுக்காக எப்பொழுதும் என்ன செய்கிறான்? அவன் ஜெபங்களிலே போராடுகிறான் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்க எந்த வார்த்தை எடுத்துட்டாங்க போல, போராடி ஜெபிக்கிறது. ஜெபங்கள்ல போராடுகிறான்னா என்ன அர்த்தம்னா, யாக்கோபு மல்யுத்தம் செய்த கர்த்தருடைய தொடையை பிடித்துக் கொண்டு விடமாட்டேன் என்று போராடியது போல போராடுதல். நீங்க எங்களுடைய சபையில் இருக்கிறவர்கள் இப்படி வளருகிற வரைக்கும் நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறது என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். என்னென்ன விஷயங்கள்ல வளரணும், கர்த்தருக்கு என்னென்ன சித்தமோ அதுல எல்லாவற்றையும் இவங்க என்ன செய்யணுமா? மெச்சூர் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, அதுல உறுதியான நிச்சயமுடையவர்களாய் பெருக வேண்டும் என்று அவர்களுக்காக என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். இவனுடைய ஜெபமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இவன் யார்? அந்த சபையினுடைய மேய்ப்பன், அந்த சபையினுடைய பொறுப்பாளன், அந்த சபையை உருவாக்கினவன், அந்த சபையின் ஊழியக்காரன். இன்னைக்கு நாம நம்ம சபைக்காக எப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம சபைக்காக எப்படி ஜெபிக்கிறோம்? அந்த சகோதரன் என்ன கர்த்தாவே இப்படி சொல்லிட்டாரு, கர்த்தாவே இனிமேட்டு அந்த சகோதரன் சபைக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. என்னென்னமோ நம்ம என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம். ஆனா இங்க ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான். சோ ஜெபங்களிலே சபையாருக்காக போராடுகிற பழக்கம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இதெல்லாம் அவர் ஒரு போதனையாக எழுதல. ஆனா இந்த பகுதியிலிருந்து இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனுஷங்களா என்ன செஞ்சிருக்கிறாங்க? வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரன் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உத்தரவாதம் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அதனால அவனுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, கண்ணீரோடும் பயங்கர அழுகையோடும் அந்த சபையில் இருக்கிறவர்களுடைய ஒத்துழைப்புக்காக, அந்த சபையில் இருக்கிறவர்களுடைய ஒருமனப்பாட்டிற்காக, ஏக சிந்தைக்காக, ஒரே தரிசனத்தில் இணங்கி வர வேண்டும் என்பதற்காக அவனுடைய ஜெபம் என்ன செய்யும்? இருக்கும். அந்த வலியும் வேதனையும் அவனுக்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா இதை ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வலியும் இந்த வேதனையும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் தேவ சித்தத்திலே நாங்கள் என்ன செய்யணும்? அதுல என்னென்னலாம் இருக்குதோ அந்த சித்தத்துல நாங்கள் எல்லாரும் வளர்ந்து மெச்சூர் ஆகணும். நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதுல உறுதியான நிச்சயமுடையவர்களாக இருக்கணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி எங்க சபையை மாற்ற வரைக்கும் நாங்க என்ன செய்ய மாட்டோம்? விட மாட்டோம் என்று போராடி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி. சோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரேயர் இன் மினிஸ்ட்ரி. ஊழியத்துல ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். அடுத்து அதே 4வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். பிரியமான வைத்தியனாகிய லூக்கா ஊழியம் செய்கிறார். வரலாற்று ஆய்வுகளை மேற்கொண்டு லூக்கா எழுதின சுவிசேஷத்தை என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அப்போஸ்தலர்களுடைய வரலாற்றை ரொம்ப ரிஸ்க் எடுத்து எழுதுகிறார். தன் உயிரை பணயமா வச்சு என்ன செய்கிறார்? எழுதுகிறார். ஆமாவா இல்லையா? ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல அவருடைய ப்ரொஃபஷனையும் அவர் உண்மையா என்ன செய்யறாரு?
செய்கிறார். இதுல இருந்து என்ன புரிகிறதுனா, கர்த்தர் இந்த உலகத்துல நம்ம படிக்க வச்சு நமக்கு ஒரு வேலையை கொடுத்து நமக்கு ஒரு ப்ரொஃபஷன் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? அந்த ப்ரொஃபஷனை வச்சு கூட நம்ம என்ன செய்ய முடியும், சபைக்காக என்ன செய்ய முடியும், உழைக்க முடியும். நம்ம நினைக்கலாம் இதுக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம்? நம்முடைய ப்ரொஃபஷனை உண்மையா நம்ம செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து சபைக்கு நம்ம என்ன செய்யலாம், உழைக்கலாம். ஏன் நம்முடைய ப்ரொஃபஷனையே நம்ம ஊழியமாக என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். சிந்திச்சு பிரேயர் பண்ணோம்னா முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூடவே டிராவல் பண்ண லூக்கா, அவர் ஒரு ஹிஸ்டாரியன், ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவர் என்ன செய்கிறாருன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எழுதுறாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுறாரு, தன் உயிரை பணி வச்சு எழுதுறாரு. அவர் எல்லாம் அப்போஸ்தலர்ல பாதிக்கு மேல வாசிச்சோம்னா இப்படிதான் வாசிக்கணும், நாங்கள் சென்றோம், எங்களை துரத்தினார்கள், நாங்கள் நாங்கள் நாங்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் அடிபட்டாங்க, வேதனைப்பட்டாங்கன்னா எல்லாத்திலும் யாரும் பட்டிருக்கிறா, ஆனா கூடவே தன்னுடைய வைத்திய தொழிலையும் அவர் என்ன செய்யல, விடல. அதை கொண்டு என்னென்னலாம் செய்ய முடியுமான்னு செய்யறாரு. சரி, அதான் பிரியமான வைத்தியன் அப்படிங்கிற அப்போஸ்தலனாகிய பவுல். எல்லா சூழ்நிலையிலும் அப்போஸ்தலருக்கு பவுலுக்கு ஒரு வேளை அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவராக இருந்திருக்கலாம், அந்த டீமுக்கே அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவராக இருந்திருக்கலாம். தன்னுடைய தொழிலை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா எதுவுமே கர்த்தரை சேவிப்பதற்கு தடை இல்லை. எதுவுமே கர்த்தரை சேவிப்பதற்கு என்ன இல்லை, தடை இல்லை. நிறைய பேர் நம்ம என்ன செய்வோம், நம்ம வேலையை காரணமா சொல்லுவோம். பிரதர் ஒரே இந்த வேலையில ஜாயின் பண்ணதுல இருந்து பிரதர் சபைக்கே என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, வர முடிய மாட்டேங்குது. வேலை பிரச்சனை இல்லை, யார் தான் பிரச்சனை, நம்ம தான் பிரச்சனை. இதே வேலைய லூக்கா போய் ரோம மன்னர்களுக்கும் ரோம போர் சேவர்களுக்கும் செஞ்சிருந்தாருன்னா அவர் என்ன செஞ்சிருக்கலாம், அத்தனை பட்டணம் ஓரமாய் ஒரு பெரிய மலையின் மேல் ஒரு பெரிய மாளிகையை கட்டி ஒரு அந்த காலத்துல பெரிய ஆஸ்பத்திரியை உருவாக்கி வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதே தொழில் அவர் எப்படி செஞ்சாரு? தொழில் பிரச்சனை இல்லைங்க, நாம தான் பிரச்சனை. தொழில் பிரச்சனை இல்லை, நாம தான் பிரச்சனை. ஆரம்பத்திலிருந்து நீங்கள் கர்த்தருக்காக உண்மையாக உங்கள் தொழில நின்று பாருங்கள். நீங்க ஆரம்பத்தில் லூஸ் விட்டதுனால தான் உங்க கம்பெனில சொல்லுவாங்க, என்ன இவ்வளவு நாள் சண்டே நான் வந்துட்டேன், இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா போறேன்னு. ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்து பாருங்க, ஏய் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, சண்டே நான் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான், அதுக்கு சம்பளம் குறைச்சா கூட பரவாயில்ல, நம்ம ரெடியா இருக்கான்பா, அவனை நீ என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப தொழில் பிரச்சனை இல்லை, யார் தான் பிரச்சனை, நாம தான் பிரச்சனை. அப்ப சபையில ஊழியத்துல நம்ம தொழிலை சாக்கு போக்காக என்ன செய்யக்கூடாது, கொண்டு வருகிறவர்களாக இருக்கக்கூடாது. தொழிலை வைத்தும் நாம் என்ன செய்ய முடியும், கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அதுக்கடுத்து கொலோசியர் 4:15-16 வாசிங்க. லவோதோக்கியாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதோக்கியா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதோக்கியாவில் இருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். இதுல இன்னொரு விஷயத்தை பாருங்களேன். அன்றைக்கு அருகாமையில் உள்ள சபையாரிடத்தில் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை பாக்குறோம். லவோதோக்கியா சபைக்கும் கொலோசே சபைக்கும் என்ன இருக்குது, ஒரு ஐக்கியம் இருக்குது. அந்த ஐக்கியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாருன்னா, அதை என்கரேஜ் பண்றாரு. நீங்க நான் அனுப்புற லெட்டர் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, படிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு அனுப்புற லெட்டரை நீங்களும் வாங்கி என்ன செய்யுங்க, படிங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்கணும். இன்னைக்கு ஐக்கியங்கள் இருக்குது, இருக்கா இல்லையா? இந்த கொரோனா வந்ததோ இல்லையோ பிரதர்ஸ், இன்னைக்கு காலைல கூட நான் ஒரு ஊழியக்கார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், கொரோனா வந்ததோ இல்லையோ ஆளாளுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சாங்க. ஐக்கியம், சகோதர ஜூம் ஐக்கியம், ஆளாளுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுட்டு யார் யாரெல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சாங்களோ அந்த அட்மினா இருக்கிறவங்களா இப்ப பெரிய ஆளுங்கள். பிரதர் எதனா சொல்லுங்க பிரதர், நம்ம குரூப்ல போட்டு விட்டுறலாம், என்ன அவரை டேமேஜ் பண்ணணும்னா சொல்லுங்க, நமக்கு அனுப்புங்க, நம்ம குரூப்ல இவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, போட்டு விட்டோம்னா தமிழ்நாடு ஃபுல்லா என்ன செஞ்சிடும், பத்திக்கும். ஒரு உங்களுக்கு என்ன பிரதர் சபையின் அனௌன்ஸ்மெண்டா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க என்ன செய்யறோம், குரூப்ல போட்டு விடுறோம். இந்த மாதிரி ஐக்கியங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு, உருவாக்கி விட்டது. அந்த தனிநபர் அட்மின் இருக்கார் இல்லையா, அவருக்கு பிடிச்சா போடுவாரு, பிடிக்கலனா போட மாட்டாரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாம் செய்வாரு, நம்ம நங்குற மாதிரி போட்டு விடுவாரு. அது இல்லாம சில ஐக்கியங்கள்லாம் இருக்குது. என்னென்ன ஐக்கியம்லாம் இருக்குது? ஆமா, டிஸ்ட்ரிக்ட் வாரியாக ஐக்கியம் இருக்கிறது, மொழி வாரியாக என்ன இருக்குது, ஐக்கியம் இருக்குது. தமிழ் ஃபெலோஷிப்ஸ், தெலுங்கு ஃபெலோஷிப், ஹிந்தி ஃபெலோஷிப். என்னங்க ஐக்கியம் இது? ஒரு சபைனா அந்த சபையில எல்லாரும் இருக்கணும்.
கரெக்டா? ஒரே ஒரு இனத்தார் மட்டும் கூடுவதை எப்படி நீங்க சபைன்னு சொல்லுவீங்க? முதல் சபை எப்படி வந்துச்சு? சபையினாலே என்ன? யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கொலோசியர்ல வாசிக்கிறோம், ஒரே சபையில அந்த சபையில முதலாளியும் அந்த சபையில தான் ஐக்கியப்படுறான், வேலைக்காரனும் அதே சபையில ஐக்கியப்படுறான். நம்ம அப்படியே கிடையாது. முதலாளிகள் எல்லாம் பேர் சொல்லக்கூடாது, இங்கிலீஷ் சபையில் ஐக்கியப்படுவார்கள். வேலைக்காரர்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் 2-3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தமிழ் சபையில் ஐக்கியப்படுவார்கள். இல்ல, நான் எல்லாரையும் சொல்லல, சில நல்ல முதலாளிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய கம்பெனிகள்ல விசுவாசிகள் வேலை செய்யறாங்க, ஒரே சபையில் அவங்க என்ன செய்யறாங்க, ஐக்கியப்படுறாங்க, ஒன்றாக ஊழியங்கள்ல பங்கு பெறாங்க. அவங்க முதலாளி தொழிலாளி அப்படின்ற டிஃபரன்ஸ் அவங்க சபையில என்ன செய்யறது இல்ல, காட்டுறது இல்லை. இந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம இதை சொல்லும் போது அதையும் என்ன செய்யணும், சொல்லணும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள மாதிரிகளாக நீங்க என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் வளர்ந்து விட்டது. ஆளாளுக்கு ஒரு பாபேல் கோபுரம் கட்டுகிறார்கள். நாங்கள் தான் உசத்தி, நாங்கள் தான் உசத்தி என்று. ரொம்ப ஹைட்டா கட்டினீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, தார்மாராக்கி போடுவார் என்பதை என்ன செய்கிறார்கள், மறந்து போகக்கூடாது. இங்க நம்ம பாக்குறோம், என்ன பாக்குறோம், லோக்கலா அங்கங்க இருக்கக்கூடிய சபைகளோடு நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு நல்ல நட்புறவோடு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன பயம்னா, நம்ம எங்க நட்புறவு கொஞ்சம் ஜாஸ்தியா விட்டோம்னா அந்த சபையார் இந்த சபையாரை கெடுத்துருவாங்களோ, இல்ல நம்ம சபையார் அவங்க சபையாரை கெடுத்துருவாங்களோன்னு பயப்படுகிற காலத்துக்குள் நம்ம என்ன செஞ்சுட்டோம், வந்துட்டோம். அதனால ஏய் நீ அந்த சபைக்கு போக கூடாது, நம்ம சபை தான், இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு லெவலுக்குள்ள நம்ம வர வேண்டிய கட்டாயத்துல ஏன் இருக்கிறோம் அப்படின்னா, ஐக்கியம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத ஊழியக்காரர்களும் மூப்பர்களும் விசுவாசிகளும் நிரம்பிய ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்துக்கணும். அன்பு தனிந்த நிலைமை, பக்தி உள்ளவர்கள் அற்றுப்போன காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இப்படியெல்லாம் நம்ம மந்தையை பார்க்க வேண்டியது இருக்கு, காக்க வேண்டியிருக்கு. ஆனா பிரியமானவர்களே, இப்படி இருக்கக்கூடாது. நம்ம நல்ல ஐக்கியத்தோடு நல்ல நட்புறவோடு நம்ம சுற்றி இருக்கிற சபைகளோடு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இங்க பாருங்க, அருகாமையில் இருக்கிற லவோதிக்கேயா, கொலோசே, எப்பா உனக்கு அனுப்புறது அவனுக்கு அனுப்பு, அவனுக்கு அனுப்புறத நீ வாங்கி வாசி. அங்க இருக்கிறவனுக்காக நீ ஜோம் பண்ணு, இங்க இருக்கிறவனுக்காக அவன் ஜோம் பண்ணுவான். அப்ப பவுல் என்ன செய்கிறார், ஒரு நட்புறவை ஏற்படுத்துகிறார். அப்ப நாமளும் எப்படி இருக்கணும், சுற்று வட்டாரத்தில் இருக்கும் சபைகளோடு நட்புறவோடு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதுதான் அடுத்து நம்ம இதுல பார்க்கிற விஷயம். சரிங்களா? சோ சர்ச் யூனிட்டி அக்ராஸ் ஜியோகிராஃபி, சபையின் ஒற்றுமை ஜியோகிராஃபியை தாண்டி என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நம்ம லொக்காலிட்டியில மட்டும் நம்ம ஒற்றுமையா இருக்கக்கூடாது, எல்லாரோடும் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒருமைப்பாட்டோடு இருக்க முயற்சி செய்ய வேண்டும். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கூடுமான மட்டும் யாவரோடும் என்னவாயிருங்கள், சமாதானமாய் இருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் 4வது அதிகாரம் 17வது வசனம். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள். அந்த சபையாருக்கு எழுதுகிறார். அந்த சபையில அர்க்கிப்புன்னு ஒருத்தர் இருக்கார். யாரு, பிலமோன் வீட்டுல இருக்கிறவர் தான். பிலமோன் நிருபத்துல வாசிங்கன்னா தெரியும். அவருக்கு ஆலோசனை சொல்றாங்க, சபையா சேர்ந்து சொல்லுங்கப்பா, அவன் நல்லவன், நல்ல கர்த்தருடைய கர்த்தருடைய மனுஷன் தான், ஆனா ஊழியத்தை செய்யாம என்ன செஞ்சுட்டு இருக்கான். கர்த்தர் அழைத்த அழைப்புல என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யும்படி அவனை என்ன செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம சபையில நல்ல ஆவிக்குரிய வரமுடையவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை ஊழியத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஈடுபடுத்துவதற்கு உற்சாகப்படுத்துகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். உற்சாகப்படுத்துகிறது நல்லது, அதே நேரத்தில் அவர்களும் தாழ்மையோடு கற்றுக்கொண்டு ஊழியங்களை செய்வதும் முக்கியம். தீமோத்தேயுல சொல்லி இருக்கிற மாதிரி. அதை விட்டு இப்பெல்லாம் உற்சாகப்படுத்துறது நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம சபையில இருக்கிறவங்க நமக்கு தெரியும் இவங்க யார் என்னதுன்னு, வெளி சபையில இருந்து வந்து உற்சாகப்படுத்துவாங்க. போன் போட்டு, பிரதர் உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு, உங்களுக்கு இருக்கிற இதுக்கு உங்க ஊழியக்காரர் உங்களை என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, பயன்படுத்தவே மாட்டேங்கிறார் பிரதர். நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மாசம் எங்க கூட ஆன்லைன்ல பைபிள் கிளாஸ் எல்லாம் என்ன செஞ்சீங்க, படிச்சு முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு வசனம் ஞானம் இருக்குது பிரதர், நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்நேரத்துக்கு அந்த சபையின் ஊழியக்காரனாவே என்ன செஞ்சிருக்கணும், ஆகிருக்கணும். அதை விட்டுட்டு உங்க ஊழியக்காரர் உங்களை என்ன செய்ய மாட்டேன்றாரு, யூஸ் பண்ணவே மாட்டேன்றாரு பிரதர், ஏத்தி விடுறதுக்கு. இது பேர் உற்சாகப்படுத்துறது இல்ல. இது அவங்கவுங்க சபையில பாத்துப்பாங்க இல்லையா? இப்ப லவோதிக்கேயக்காரங்களுக்கு எழுதி நீங்கள் போய் கொலோசேவில் இருக்கக்கூடிய அர்க்கிப்புக்கு புத்தி சொல்லுங்க சொல்றாரு இல்ல, கொலோசே சபைக்கு எழுதி உங்க சபையில இருக்கவனுக்கு என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. இது பவுல் ரொம்ப தெளிவா எழுதுறாரு. இப்பதானே சொன்னீங்க எல்லா சபையோட ஒத்துமையா இருக்கணும், அவங்க சபை உள் விவகாரங்கள் என்ன செய்யக்கூடாது,
தலையிடக்கூடாது. நம்ம ஆளுங்க இன்னைக்கு அப்பல அதான் சொன்னேன், இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சவங்களோட தொல்லை தாங்க முடிய மாட்டேங்குது. கத்தரா பார்த்து இந்த வாட்ஸ்அப் இழுத்து மூடினாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டிக்டாக்கை மூடின மாதிரி இந்த வாட்ஸ்அப்ன்றது கத்தரை இழுத்து மூடினாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய சாபமா இருக்குது இன்னைக்கு பிரதர் அசம்பிளில். என்ன பண்றது, வேதனையில் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கடைசி பாயிண்ட் நம்ம போலாம். பவுலுடைய கடைசி வார்த்தை 18வது வசனம். பவுலாகிய நான் என் கையினாலே எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள். கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள். கிருபை உங்களோடு இருப்பதாக. அவங்ககிட்ட கேட்கிறேன், ஏன் அப்படி சொல்றாருன்னு சொல்லுங்க. கொலோசியர் நிருபத்தை இவ்வளவு 13-14 கிளாஸ் கவனிச்சிட்டீங்க. நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள்னு ஏன் சொல்றாரு? ரொம்ப கஷ்டப்படுறாரு அதனால சொல்றாரா? இல்ல, நம்ம 2வது அதிகாரம் வாசிட்டு தான் வந்திருக்கிறோம். நான் ஏன் கட்டப்பட்டிருக்கிறேன்? நீங்கள் எல்லாரும் அன்பில வளரணும், ஐக்கியத்துல வளரணும், கர்த்தரை அறிகிற அறிவுல வளரணும். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் கட்டப்படுகிற அளவிற்கு போகலாம். அந்த அளவுக்கு இவர் ஒர்த்தானவர். அதனால் நீங்கள் அவரை மட்டும் தான் என்ன செய்யணும், பின்பற்றணும்னு எழுதினார் இல்லையா? அதை ஞாபகப்படுத்துறாரு. நான் கட்டப்பட்டிருக்கிறது என்ன செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் என்னைக்குமே நான் கட்டப்பட்டிருக்கேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு என்ன செஞ்சதில்ல, எழுதுறதில்லை. கட்டப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டி எழுதியிருக்கிறார். எபேசியர் நிருபத்திலே அதே தான் எழுதுறாரு. நான் கட்டப்பட்டிருக்கிறது குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காக தான் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நன்மை. இந்த கிறிஸ்துவுக்காக நான் கட்டப்படுகிற அளவுக்கு போற அளவுக்கு அவர் ஒர்த்தானவர். அவரை நீங்க என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. அதனாலதான் சொல்றாரு, நான் கட்டப்பட்டிருக்கிறது என்ன செய்யுங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னத்துக்காக இந்த நிருபத்தை எழுதுறேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. கிறிஸ்துவை விட்டு விடாதிருங்கள். அவருக்காக தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், கட்டப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து என்னும் நபரை விட்டு விடாதிருங்கள். எது வந்தாலும், மாயமான தாழ்மையா இருக்கட்டும், லௌகீக ஞானமா இருக்கட்டும், எது வந்தாலும் யாரை விட்டு விடாதீங்க, கிறிஸ்துவை விட்டு விடாதீர்கள். ஏனால் அவருக்காக தான் என்ன செய்யப்பட்டிருக்கேன், கட்டப்பட்டிருக்கிறேன். இதை நாமளும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போஸ்தலர்கள் எல்லாம் இரத்த சாட்சியாய் மரித்தது யாருக்காக, இந்த கிறிஸ்துவுக்காக. அந்த அளவுக்கு தங்கள் உயிரை கொடுக்கிற அளவுக்கு அவர் ஒர்த்தானவர். ஆனா ஆம் ஒர்த்தானவர் என்பதுதான் இந்த கொலோசியர் நிருபத்தினுடைய சத்தியமே. கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். அவரை நாம் விட்டுவிட கூடாது. அவருக்குள் நாம் இருக்கிறோம். நம்முடைய ஜீவன் அவரோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவரோட கூட என்ன செய்வோம், வெளிப்படுவோம். அதனால மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து என்கிற நபரை தவிர கிறிஸ்து இல்லாத ஒழுக்கம் ஒழுக்கம் அல்ல, கிறிஸ்து இல்லாத சபை சபை அல்ல, கிறிஸ்து இல்லாத விசுவாசி விசுவாசி அல்ல. கிறிஸ்துவே நமக்கு மைய புள்ளியாக இருக்கிறார். அவருக்குள் நாம் இணைந்து என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்படி வாழுகிற வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியங்களிலே, சபையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 11 காரியங்கள் என்ன செஞ்சோம், இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். இதோடு கூட நான் கொலோசியர் நிருபத்தை என்ன செஞ்சிடறேன், முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சந்தேகங்களோ ஏதாவது இருந்தால் நீங்கள் பர்சனலாக எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு அதை குறித்து என்ன செய்கிறேன், இன்னொரு நாள் என்றைக்காவது கர்த்தருக்கு சித்தமானா வந்து அதை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். உங்களோடு கூட இவ்வளோ நாள் மார்ச் மாதத்திலிருந்து பயணப்பட்டது எனக்கு ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது. ஏன்னா கொலோசியர் நிருபம் என்பது 4 அதிகாரம் உடையது தானே அப்படின்னு சொல்லி பல முறை நான் வாசித்து கடந்து போயிருக்கிறேன். ஆனால் இதிலிருந்து 14 பாடம் எடுக்க முடியுன்றது எனக்கே தெரியாது. ஏன்னா இதை நான் வாசிக்கிறதுனால என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வளர்ந்துருக்கிறேன், பலப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் போய் கொண்டிருக்கக்கூடிய கடினமான பாதையில இந்த கொலோசியர் நிருபம் எனக்கு என்ன செஞ்சிருக்குன்னா அநேக முறை பயனுள்ளதா இருக்கு. ஒருவேளை மார்ச் மாதத்திலிருந்து உங்களிடத்துல வந்து இந்த கொலோசியர் நிருபம் எடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் போய் கொண்டிருக்கும் கடினமான பாதையில எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. இந்த நிருபம் எனக்கு உதவி செஞ்சது. அதற்கு உங்களுக்கும் நான் என்ன செய்கிறேன், நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்திலே வேறு ஏதாவது நிலைமையிலே வேத ஆராய்ச்சியிலோ மற்ற எந்த விஷயங்களிலோ உங்களோடு கூட ஐயாவுடைய அழைப்பின் பேரில் நான் வந்து ஈடுபடுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக தான் இருக்கிறேன். கொஞ்ச நாள் நான் வந்து என்னுடைய சபையிலே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருப்பதனாலே உடனடியாக நான் அதை செய்ய முடியாத சூழ்நிலை. இல்லை என்றால் நான் இம்மிடியேட்டாக பிரதர் நோ ப்ராப்ளம், அடுத்து கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கொஞ்ச நாளைக்கு பிறகு கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்வார். அதற்கு பிறகு நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்னா உங்களோடு கூட தொடர்ந்து எல்லா நிலைமைகளும் பயணிக்க தயாராக இருக்கிறேன். இளங்கரை சபைக்காகவும் கண்ணகி நகர் சபைக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து என்ன செய்யுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.